உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலே நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டு இருக்கின்றோம். எப்பொழுதுமே ஜூன் மாதம் ஆகிவிட்டாலே பெற்றோர்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த கல்வி நிலையங்களில் வசூலிக்கப்படுகின்ற கட்டணங்கள். எழுத்து அறிவித்தவன் இறைவனுக்கு சமம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்று எழுத்து அறிவிக்கின்றவர்கள் எல்லாம் அதை ஒரு வியாபார கூடமாக மாற்றிவிட்டார்கள் என்று பெற்றோர்கள் பலர் நினைக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். என்று சொன்னால் ஏதாவது ஒரு நல்ல தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் லாபகரமான தொழில் என்றால் அது நர்சரி பள்ளி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை கூட இருக்கிறது. அப்போ இந்த கல்வி கட்டணங்களை முறைப்படுத்த அரசு பல சமயங்களில் பல கமிட்டிகளை போட்ட பிறகும் கூட அந்த நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக கட்டணத்தை வசூலிக்கிறார்கள் என்று புகார்கள் இருக்கிறது. அப்படி புகார்கள் கொடுத்த பிறகு யார் மீதாவது நடவடிக்கை எடுத்தார்களா? அப்படி புகார் கொடுக்கின்ற அந்த மாணவனை வகுப்பில் எப்படி நடத்துகிறார்கள் என்று பல கேள்விக்குறிகள் நமக்கு இருக்கிறது. ஆகவே இந்த கல்வி நிலையங்களில் அதிகமாக வசூலிக்கப்படும் கட்டணத்தை முறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வியாளர் மாலதி அவர்களை நாம் வரவேற்போம். தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர், அதாவது மெட்ரிக் பள்ளியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்ரீதர் ஐயா நம்ம மத்தியிலே வந்திருக்கின்றார். கல்வி டுடே என்கின்ற ஒரு பத்திரிகையை நடத்தக்கூடிய அதனுடைய ஆசிரியர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் நம்முடைய இருக்கின்றார். மாணவர்களுடைய கல்வி உரிமைக்கான பெற்றோர்களுடைய சங்க தலைவராக கடலூரிலிருந்து வெங்கடேசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார். நிகழ்ச்சியில் எப்போதுமே பாதிக்கப்பட்டவரை அழைத்து அவங்ககிட்ட என்ன நடந்தது என்பதை கேட்பது தான் இந்த நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. அந்த வகையிலே தமிழரசன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார். இந்த கல்வி கட்டணம் முறைப்படுத்த அரசு பல நடவடிக்கைகளை எடுக்கிறது. இன்டர்நெட்டில் போடுறாங்க. அது நிர்வாகங்கள் என்ன சொல்லுகிறது? இவர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை வைத்து எங்களால் நடத்த முடியாது என்று வைக்கிறார்கள். ஆகவே உண்மையாகவே இந்த கல்வி கட்டணத்தை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை செலுத்தினால் நூலகம், கேண்டீன், சிறப்பு வகுப்பு வசதிகள் கிடையாது என்று அரசுக்கே சவால் விட்டு பேசும் அளவிற்கு சில தனியார் பள்ளிகளின் போக்கு தொடங்கியிருக்கிறது. மாணவர்கள் மத்தியில் இரண்டு விதமான கல்வி சூழலை உருவாக்கும் இந்த செயலை கண்டு பெற்றோர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள் எதற்காக என்ற கேள்வியை கேட்டால் கல்வியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக என்று பதில் சொல்லலாம். கற்றுக் கொடுக்கப்படுகின்ற கல்வியின் நோக்கம் என்ன? எதற்காக கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் அறிஞர் ஐன்ஸ்டீனின் பதில் என்ன தெரியுமா? மாணவனை சிந்திக்க வைப்பதே கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டுமென்றார். சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அனைவரின் கருத்தாகவும் இதனை கொள்ளலாம். இன்று ஒரு பள்ளியில் மாணவர்களை இரண்டு விதமாக சிந்திக்க வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். குறைந்த கட்டணம் செலுத்துபவர்களுக்கு ஒரு சிந்திப்பு, அதிக கட்டணம் செலுத்தி படிப்பவர்களுக்கு ஒரு சிந்திப்பு என்று சிந்தனைக்கு விலை வைத்து விற்கிறார்கள் சில கல்வி நிறுவனங்கள். மோர் ஃபீஸ், மோர் ஃபெசிலிட்டிஸ் என்ற வார்த்தையை தங்கள் பள்ளிகளின் கொள்கையாக வைத்ததால் அங்கே பெற்றோர்கள் திரண்டெழுந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நீதிபதி சிங்காரவேலு கமிட்டியிடம் புகார் செய்திருக்கிறார்கள். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணத்தை பயமின்றி வசூலிக்கிறார்கள். நீதிபதி உத்தரவிட்டும் கல்வி கட்டணம் வசூலிக்க தடை விதிக்கப்பட்டும் வசூல் வேட்டை தொடர்கிறது. அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று மீண்டும் பெற்றோர்கள் போராடத் தொடங்கியதும் பள்ளி நிர்வாகத்தையும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோரையும் அழைத்து நீதிபதி நேரில் விசாரணை செய்திருக்கிறார். அதற்கு பின் 8 வார கால கெடுவில் கூடுதல் கட்டணத்தையும் கட்டாய நன்கொடையையும் திருப்பிக் கொடுக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் கட்டணம் வசூலித்ததாக அச்சமின்றி ஒத்துக்கொள்கிறது பள்ளி நிர்வாகம். மாணவர் சேர்க்கை, கல்வி கட்டணம், அடிப்படை வசதிகள் போன்ற விவரங்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டுமென பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு யுஜிசி பிறப்பித்த அதிரடி உத்தரவுகள் போல தனியார் பள்ளிகளுக்கும் அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்து ஆணையிட்டால் மாணவர்களின் சிந்தனை வளர்வதற்கு ஒருவேளை வாய்ப்பிருக்கிறது. புரிந்து கொள்ளுமா அரசு? உண்மையாகவே இன்றைக்கு கல்வி நிலையங்களில் இந்த கட்டணங்கள் முறைப்படி அவர்கள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வசூலிக்கிறார்களா, இன்னும் அதிகமாக வசூலிக்கிறார்கள்? இப்போ அரசாங்கம் எந்தவித தலையீடும் இடல சார். கல்வி நிறுவனங்களை இவ்வளோதான் கட்டணம் நிர்ணயித்தாலும் அதுக்கு அதிகமாக தான் வாங்குறாங்க. சென்னையில் நடந்த பல போராட்டங்கள் எடுத்துக்காட்டிருக்கிறது. நாங்கள் கட்டணம் அதிகமாக வாங்கின வசூலை நாங்கள் பள்ளிக்கூடத்தை ரத்து செய்கிறோம், அங்கீகாரத்தை ரத்து செய்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது தமிழகத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ரத்தாயிருக்கா?
அப்படி ரத்தம் ஆனாலும் அந்த மாணவர்களை போய் எங்கே போய் சேர்ப்பாங்க? அரசு கட்டமைப்பே சீர்குலைஞ்சிருக்கு. கல்வித்துறையை அரசாங்கம் தான் நடத்தணும். அனைத்து தனியார் பள்ளிகளும் பறிமுதல் செய்து கல்வித்துறையை அரசாங்கம் மட்டும்தான் சார் நடத்தணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு செம்முக்கு 40,000 ரூபா தான். இவங்க ராக்கெட் சயின்ஸ் அந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட் சொல்லி தராங்க. இதில் காமிச்ச மாதிரி மோர் ஃபெசிலிட்டிஸ், மோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்குது. இவங்களோட அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தாண்டி இவங்களோட ப்ரொஜெக்ஷன் சொசைட்டியில் எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவனுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த பொண்ணு தான். நான் வெளியில் போனால் கவர்மெண்ட் ஸ்கூலான்னு பார்த்தாலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரதுக்கு அவங்க வந்து தயங்குறாங்க. என்றைக்குமே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்கன்னா ஜீனியஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைனா ஒன்றும் தெரியாதுன்ற ப்ரொஜெக்ஷன் வந்து இவங்க வந்து அந்த பேரண்ட்ஸோட மனநிலையில் கொண்டு வந்துட்டாங்க. இப்படி போய்கிட்டு இருக்க அந்த சொசைட்டியில் ஃப்யூச்சரில் பார்த்தோம்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இழுத்து மூடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரு பெற்றோர் வந்து என்ன ஆசைப்படுறாங்கன்னா தன்னோட குழந்தைய எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் தான் எல்லா பெற்றோரும் ஆசைப்படுவாங்க. கடனை உடனே வாங்கி அது இருக்க சொத்து பத்து அடகு வச்சாது, நகை நட்டு அடகு வச்சாது கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூலில் டம்ப் பண்ணணும் தான் ஆசைப்படுறாங்க. நகை நட்டு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அரசாங்க அதிகாரி என்ன பண்ணுவான்? லஞ்சம் வாங்குவான், திருடுவோம். இந்த பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்கே கொண்டு போய் விடும் தெரியுமா? அந்த நாட்டில் ஆஸ் அ சோஷியாலஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக சொல்கிறேன், நாட்டில் கொலையும் அதிகரிக்கும். இவன் லஞ்சம் வாங்குவான், லஞ்சம் வாங்கி அவன் குழந்தைய வந்து அவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கக்கூடாது, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணுன்றக்காக அவன் லஞ்சம் வாங்குவான். இது நடக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த கட்டமைப்பையே வந்து பாதிக்கும். சரி. ஆஹா அரசு பள்ளி, ஐயையோ தனியார் பள்ளி. ஐயா, நான் ஒரு சலவை தொழிலாளி. என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு கல்வி நிறுவனங்களில் சேர்க்க முடியும். என்னோட பிள்ளையை வந்து நான் வந்து ஒரு தனியார் பள்ளியில் சேர்த்தேன். எல்லாத்துக்கும் உள்ள ஆசைகள் மாதிரி என் மனைவிக்கு ஒரு ஆசைகள் உண்டு. எல்லாரும் பிள்ளைகளை வந்து தனியார் பள்ளியில் சேர்க்குறாங்க, பக்கத்து வீடு அக்கத்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளையும் வந்து என் மனைவி வந்து தனியார் பள்ளியில் சேர்க்க சொன்னாங்க. அந்த பள்ளிகளில் சேர்த்தேன். நான் வந்து தினசரி வந்து 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாளி. என்னால் வந்து எவ்வளோ பில்லு ஃபஸ்ட்டு கட்டிட்டேன், அரசு நிர்ணயித்த தொகையை கட்டிட்டேன். பிறகு வந்து இந்த தனியார் பள்ளி முதலாளிகள் வந்து என்ன தெரியுங்களா, எனக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கொடுங்க, கராத்தே ஃபீஸ் கொடுங்க, மியூசிக் ஃபீஸ் கொடுங்க, இவை எல்லாத்தையும் கேட்குறாங்க. நான் எப்படி செய்ய முடியும்? அப்போ வந்து அரசாங்கம் வந்து தனியார் பள்ளி முதலாளிகளுக்கு மட்டும்தான் போகுமாச்சு, எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு இந்த அரசாங்கம் கிடையாது. சார், என்னதான் கட்டண நிர்ணய சட்டத்தை கொண்டு வந்தாலும் இவங்க ஹாஸ்டல் ஃபீ, பஸ் ஃபீ, எக்ஸ்ட்ரா இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு ஃபீ அப்படின்னு சொல்லி இவங்க பணத்தை வாங்குறது தான் இருக்காங்க. கட்டண நிர்ணய சட்டத்தை வந்து நம்ம 2009 கொண்டு வந்தாச்சு. ஆனால் அது பள்ளிகளில் இப்போ செயல்படுத்தப்படுதா? இப்போ எல்லா பேரண்ட்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் தான் பொண்ணு படித்தாதான் நமக்கு மரியாதை, இல்லாட்டி ஏதோ ஒரு தேச துரோக குற்றத்தை செஞ்ச மாதிரி தான் நம்மளை பார்க்குறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு தான் முக்கியம் தராங்க. ஆடம்பர வர்க்க மக்கள்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த காலம் போய் இப்போ ஒரு சாதாரண ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் தான் பொண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும், தான் பொண்ணோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா பிரைவேட் ஸ்கூல் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. 90% தனியார் பள்ளிகளில் கட்டண நிர்ணயம் என்பது முறையாக வந்து என்னென்னா அமுல்படுத்தலை. இன்றைக்கி சிங்காரவேலு கமிட்டி கட்டண நிர்ணயத்தை முறைப்படுத்துவதற்காக போடப்பட்ட கமிட்டி. ஆனால் சிங்காரவேலு கமிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் கட்ட பஞ்சாயத்து நடத்துகிற கமிட்டியாக தான் இன்றைக்கி இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக வந்து பாலவித்யா மந்திர் அடையாறு ஸ்கூலு ஓப்பனாக அந்த ஸ்கூலில் டிக்ளேர் பண்ணாங்க. என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா, 25% கட்டணத்தில் அரசாங்கத்தினுடைய இதில் படிக்கிற பிள்ளைகள் வகுப்பில் இருக்கிற சேர் பெஞ்சை யூஸ் பண்ணலாம், அதே போல் போர்டை யூஸ் பண்ணலாம், 2 மணி நேரம் வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதை தாண்டி உள்ளே இருக்கிற லைப்ரரியோ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை அதர் ஸ்கில்லையோ வந்துனாக்கா பயன்படுத்துறதுக்கு முடியாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதை எதிர்த்து வந்து பெற்றோர்கள்லாம் வந்து போராட்டம் நடத்துனாங்க. ஆனால் அதை விசாரணை கமிட்டின்ற பேரில் விசாரணை கமிட்டி போடப்பட்டு அதில் இன்னைக்கு வரைக்கும் எந்த தீர்வும் உருவாக்கப்படலை. இது மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் பள்ளிகளிலும் கட்டண கொள்ளை என்பது நடந்துட்டு இருக்கு. அரசாங்கத்துக்கு தெரிஞ்சும் அதை முறைப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு வேலையை தான் இன்றைக்கி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. தனியார் பள்ளியினுடைய கட்டணங்களை முறைப்படுத்த முதலாக அப்பொழுது இருந்த தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்களால் நீதியரசர் கோவிந்தராஜன் அவர்களால் கட்டண சீரமைப்பு ஒன்று தொடங்கப்பட்டு அது நெறிமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு 2011 நீதியரசர் ரவிராஜ பாண்டியன் அவர்களால் அந்த கட்டண நெறிமுறையை நெறிப்படுத்துவதற்காக தனியார் பள்ளிகளில் கட்டண கொள்ளையை தடுப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்த அரசு 2-3 வருடங்களாக எந்தவித நடவடிக்கை இல்லாமல் 2012 நீதியரசர் சிங்காரவேலனார் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அது ஒரு கட்டண நிர்ணயம் நெறிப்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு கட்டண நெறிகளை நெறிப்படுத்த எந்த குழுவும் அமைக்கவில்லை. இந்த குழு தன்னிச்சையாக செயல்படுவது என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்று கேட்டால்
இதிலெல்லாம் அரசு தலையிட்டு அந்த தனியார் பள்ளிகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய அந்த உத்தரவுகளையும் ஆணையம் பிறப்பிக்கின்றதை ஒழிய பொதுமக்களுக்கு தேவையான அந்த அடித்தளத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான எந்த விதமான கட்டணத்தை நிர்ணயிக்கவில்லை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சிங்காரவேலர் கமிட்டியில் அவர்கள் நிர்ணயிக்கும் ஒரு எல்கேஜிக்கு ஆண்டு ஒன்றுக்கு 6500 ரூபாய் பணம் வசூலிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆணை பிறப்பித்தாலும் சில எங்களுடைய கடலூர் மாவட்டத்தை பொறுத்து சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 70 பள்ளிகளில் நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவர்கள் ஆண்டுக்கு 6500 ரூபாய் என்பதை ஒரு பருவத்துக்கு ஒரு டேமுக்கு 6500 ரூபாய் வசூலிக்கப்படுகிறார்கள். அவ்வாறு அந்த பணத்தை செலுத்தவில்லை என்றால் அந்த குழந்தைகளை அவர்கள் பள்ளிக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறார்கள். அவர்களுக்கு தனியான ஒரு விதியை பின்பற்றுகிறார்கள். பள்ளிக்கூடங்களிலே அல்லது வகுப்பறையிலே வெளியிலே நிற்க வைக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முட்டி போட வைக்கிறார்கள். அவர்கள் வருகின்ற அந்த பேருந்து இருக்கின்றீர்கள் அல்லவா, கிட்டத்தட்ட எங்கள் ஊர், நான் பெரிய வடவாடி என்று ஊரை சேர்ந்தவன், விருத்தாசலத்திற்கும் பெரிய வடவாடிக்கும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர். அந்த 5 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 7000 ரூபாய் பேருந்து கட்டணம் தனியார் பள்ளியில் வசூலிக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் செலுத்தவில்லை என்றால் பள்ளி மாணவன் அந்த பேருந்தில் ஏற முடியாது. அங்கே இருக்கின்ற அந்த வருகை பதிவேட்டில் அவனுடைய பெயர் நீக்கப்படுகிறது. எனவே இந்த கட்டண கொள்ளையை, தனியார் பள்ளியில் நடக்கின்ற இந்த அட்டுழியங்களை அவர்கள் ஒரு வசூலிக்கும் ராஜாவாக அல்லது கொள்ளைக்காரர்களாக செயல்படுகிறார்கள். இதை அரசு தலையிட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 ஆண்டுகளாக அரசு தலையிடாமல் மெத்தனமாக இருக்கின்றது. இது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. ஆகவே அரசு தலையிட்டு அவ்வப்போது கட்டண கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும், கட்டணத்தை சீர்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை அதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் தனி ஒரு கமிட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க போட்டு அந்த கல்வி கட்டணத்தை தாண்டி தனியார் பள்ளி வசூல் பண்ணால் பேரண்ட்ஸு போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி போராட்டம் பண்ணால் அங்கே என்ன நடக்குது? சமரச பேச்சுவார்த்தை தான் நடக்குது. ஒரு கமிட்டி, ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் போடக்கூடிய ஒரு கமிட்டி ஒரு உத்தரவை போடுகிறது. அந்த உத்தரவை மீறுகின்ற அந்த தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்காமல் சமரச பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த அரசே இருக்கிறது. இவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் மறுப்பு இருக்கிறதா? ஒரு தனியார் பள்ளியை நடத்துகிற ஒரு நிர்வாகியாகவும் நான் உண்மையிலே இந்த சம்பவத்தெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே ஏன் நெஞ்சும் பொறுக்கவில்லை தான். ஸோ இந்த நெஞ்சு பொறுக்கவில்லை நிகழ்ச்சியில் உட்காந்து, ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1 கோடி மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறார்கள். 2 கோடி பெற்றோர்களின் நன்மதிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த 2 கோடி பெற்றோர்களின் நன்மதிப்பை பெற்ற இடத்தில் எங்கேயாவது 1-2 இடத்துல அதிகமாக கட்டணம் வசூல் பண்ணுறது நடந்திருக்கிறதுங்கிறது உண்மை. அதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மை. லட்சக்கணக்கில் பணத்தை திருப்பியும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒவ்வொரு தனியார் பள்ளியும் அந்த மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய எண்ணத்தில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்ன தேவை என்பதை ஊட்டி 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 பயிற்சி கொடுத்து இன்னைக்கு இந்த வருஷம் 250 பேர் மெடிக்கல் காலேஜுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக குறை சொல்வதை தயவு செய்து நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். நான் அதற்காக அதிக கட்டணம் யாருமே வாங்கவில்லை என்று சொல்ல தயாராக இல்லை. வாங்கி இருக்கிறார்கள். அது அரசாங்கத்துக்கு சட்டப்படி நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். அதற்கான பணத்தையும் திருப்பியும் வழங்கப்பட்டுள்ளது. எங்க ஆசை நமக்கு பிறக்குதோ அன்னைக்கே அடிபட்டு போயிடுறாங்க. ஒவ்வொருவருடைய ஆசை எப்படி இருக்கணும்ன்றதை முதல்ல நிர்ணயிச்சுக்கணும். உங்களுடைய ஆசை ஏன் அங்க தூண்டுது? அந்த தூண்டுதல் இல்லைன்னா கட்டாயம் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இன்டர்நெட்ல ஒரு கட்டணத்தை போட்டிருக்காங்க, சரிங்களா? இதுபடி வசூலிக்கிறார்களா? ரசீது ஒழுங்கா தராங்களா? தனியார் பள்ளி அத்தனையுமே எதுக்குமே பயப்படாம அந்த என்ன கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸுக்கு ஒரு தனி பில்லும், அவங்களுக்கு ஸ்கூலில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்களோ, சோலார் பேனல், ஆர்ஓ மினரல் வாட்டர், கம்ப்யூட்டர்ஸ் லேபு, ஒன்றுக்கு போட்டு எஸ்எம்எஸ் அலர்ட், இது மாதிரி நிறைய விஷயங்களை இவங்களாவே டெவலப் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் காரணம் காட்டி எக்ஸஸ் ஒரு அமௌண்ட்டை வாங்குறாங்க. கேட்டால் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம், இஷ்டம் இருந்தால் படிங்க, இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் படிங்க. என் பையனை ஸ்கூலில் படிக்க வச்சிருக்கேன், எப்படி நான் தக்க வச்சிருக்கேன்னு நான் என்னையும் சொல்லிட்டாங்க கூட்டிகிட்டு போக சொல்லி. நான் எப்படி அந்த ஸ்கூலில் திரும்ப படிக்க வச்சிருக்கேன்னு சொன்னால், மக்கள் உரிமைக்கான பெட்ரோல் பாதுகாப்பு சங்கத்தில் நான் இருக்கிறேன். நான் அதன் அடிப்படையில் போய் கேட்கும் பொழுது எனக்கு மட்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், என்ன எதுவும் கேள்வி கேட்காம கவர்மெண்ட் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு நான் என் பையன் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே கட்டல, என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் எல்லா பெட்ரோலுக்கும் அந்த பாதுகாப்பு வேணுமா இல்லையா? அதை பற்றி கவர்மெண்ட் ஒரு ஃபீஸை அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை போய் வாட்ச் பண்ணுற வேலையே கிடையாது, பார்க்குறதும் கிடையாது. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. புகார் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டை நம்ம கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட கல்வி அதிகாரி டிஓஓ சிஓஓ கொடுத்தா தான் புகார் எடுத்துவாங்க. டிஓ சிஓ எப்படி புகார் கொடுப்பாங்க தனியார் கல்விக்கு எதிர்த்தாப்புல? அது சொல்லுங்கள்.
புகார் வந்து பாதிக்கப்பட்ட பெற்றோர் கொடுத்தாதானே ஏற்றுக்கணும் அரசாங்கம், சட்டம் அப்படி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 53,477 பள்ளிக்கூடங்கள் இருக்குது சார். இதில் எத்தனையோ முறைகேடுகள் நடந்துட்டு தான் இருக்குது, நம்மளும் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு இது வரைக்கும் மூடி சீல் வச்சுருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட் உங்களால் சொல்ல முடியுமா? ஏதோ தெருவுக்கு தெரு வந்து ஏதோ காய்கறி போல் கூவி கூவி கல்வி வந்து விற்கிற நிலமை தான் இருக்குது. பேனர் போட்டு என்னமோ வந்து அது என்னமோ ஒரு காய்கறி மார்க்கெட் மாதிரியும் சூப்பர் மார்க்கெட் மாதிரியும் பேனர் போட்டு விற்கிறாங்க. நாமக்கல்லில் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு முழுக்க எவன் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறானோ ஸ்டேட் செகண்ட் எடுக்கிறானோ அந்த ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிட்டு போய் என்கிட்ட வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, உன்னை ஊருக்கு நாங்களே அமுச்சு ஒரு 2 நாள் லீவுனா வந்து எங்கள் செலவுலேயே அமுச்சு கூப்பிட்டு வந்துப்போம், எல்லா ஃபெசிலிட்டி இருக்குன்ட்டு அவனை கூட்டிகிட்டு போய் ஏதோ சிறைக்குள்ளே வைக்கிற மாதிரி கடத்தி வச்சுக்கிட்டு அவனை படிக்க வச்சு அவனையே +2ல் வந்து ஃபஸ்ட் மார்க் வைக்கிற தனியார் பள்ளிகள் தான் இருக்குது. இதுக்கு வந்து தனியாக அந்த பையனா இங்கே படிக்கிறானா என் ஸ்கூல் வந்து மிகச்சிறந்த ஸ்கூலு, நல்ல கல்வியை கொடுக்குற ஸ்கூலுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபீஸை நிர்ணயிச்சு சிங்காரவேலு கமிட்டி நிர்ணயித்த ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எந்த ஒரு பள்ளியுமே கடைபிடிக்கிறது இல்லை. சென்னையில் டிபிஐ இருக்குது, கல்வி இயக்குனரும், அங்கேயே வந்து என்னென்னா அதுக்கு ஆப்போசிட் சந்துக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் ரீசெண்டாக இப்போ ஒரு போராட்டம் நடக்குது. என்னென்னா அந்த பேரண்டெல்லாம் வந்து ஒரு பேனர் போட்டிருக்காங்க, சிங்காரவேலு கமிட்டி நிர்ணயித்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, அது கீழேயே அந்த பள்ளியில் வாங்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை போட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த பள்ளியோட நிர்வாக மேலாளர் வெளியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபீஸ் வாங்குறேன்னா அது எனக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கிற பிரச்சனை, பேரண்டெல்லாம் கேள்விக்க கூடான்றான். ஒவ்வொரு தொழிலாளியும் கஷ்டப்பட்டு 200-300 சம்பாரித்து ஃபீஸ் கட்டுறான். ஆனால் வந்து தன் பிள்ளையை பற்றி தன் ஸ்கூலை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு அந்த பேரண்ட்டுக்கே உரிமை இல்லைன்னு சொல்ல தனியார் பள்ளிகள் தான் இந்த சென்னையில் இருந்துகிட்ருக்கு, அதே போல் தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு. இதை வந்து நம்ம மாற்றணும்.